வெல்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க் அதாவது வேலையும் காலமும். டைம் அண்ட் ஒர்க் இந்த கொஸ்டின் இல்லாமல் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிடையாது. அதுலேருந்து ஒரு சின்ன கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ஒரு 2 நிமிஷம் ரீட் பண்ணுங்க. A can do a piece of work in 10 days, B can do it in 15 days. Find the total time taken by A and B together to complete the work. அதாவது ஏங்கிற ஒரு நபர் வந்து 10 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா பிங்கிற நபர் அதே வேலையை 15 நாள் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபி அதாவது ஏவும் பி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கவனிங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம்ல மொத்த நேரம் எவ்வளவு ஆகுது, அதாவது மொத்த டேஸ் எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப டோட்டல் கேட்டனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க, ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டையும் கூட்டி போட்டோம் நமக்கு ஆன்சர் கிடைச்சுன்னு பார்ப்பீங்க. இப்ப ஏ வந்து 10 நாள் எடுத்துக்காரு, பி 15 நாள் எடுத்துக்காங்க. ஸோ அப்ப ரெண்டையும் கூட்டி போட்டா 25 நாள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்ப கவனிச்சீங்கன்னா இதுதான் லாஜிக்கே இருக்கு. கவனிச்சீங்கன்னா ஏ மட்டும் தனியா வேலை பார்த்தாலே 10 நாள் வேலை பார்த்துறாரு. இப்ப ஏ மட்டும் தனியா ஒரு வேலையை ஒரு கட்டடமே கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து தனியா வேலை பார்த்தாருனால 10 நாள் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிடாரு. இப்ப பியோட சேர்ந்து வேலை பார்க்கறாருன்னா கண்டிப்பா 10 நாள் கம்மியா தான் நாள் எடுத்துக்குவாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த இதான் லாஜிக். ஓகே, சோ டோட்டல் கேட்டனால டக்குன்னு நீங்க ஆட் பண்ணி போட்டக்கூடாது. இப்ப கவனிங்க, இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, ரொம்ப ஈஸி தான். ஏபி பை ஏ பிளஸ் பி, அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஸோ ஏபி பை ஏ பிளஸ் பி. இது ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 இன்டூ 15 டிவைடட் பை 10 பிளஸ் 15. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், மேல 150 டிவைடட் பை 25 வருமா? ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6. ஸோ 6 days, 6 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஏ பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 6 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா ஏ மட்டும் போய் தனியா ஒர்க் பண்ணாருனாலே 10 daysல வேலை பார்க்கறான்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 days வந்திருக்கா? சோ நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா ஏ தனியா வேலை பார்த்தாலே 10 நாள் எடுத்துக்கிறாரு, பியோட சேர்ந்து வேலை பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 10 நாள் கம்மியா தான் இருக்கணும். நம்மளுக்கு ஆன்சர் 6. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து 10 நாளைக்கு மேல 12 நாள் 13 நாள் வச்சா கண்டிப்பா நீங்க கால்குலேஷன் ஏதோ தப்பு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ ஓகே, தேங்க்யூ.